ரீசெண்டா இந்த ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா இதான் வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவம் தான். அந்த ஊதா சட்டை போட்டவன் ஒரு பொண்ணோட கையை பிடிச்சு போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கான்ல, அந்த பொண்ணு யாருன்னா அமைதியா ஓடிடலாம் அப்படின்னு அந்த புது பொண்டாட்டிய கையை பிடிச்சு இழுத்துட்டு போறான்ல, அவனால ஏமாத்தப்பட்ட பொண்ணு. அது இவன் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பிரபலமான தொழிலதிபரோட பையன் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல அந்த ஒரு பொண்ணு கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கூட நல்லா பழக்கமாகி லவ் பண்ணி இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல வந்து இவனுக்கு கல்யாணம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணும்போது அவங்க தரத்துக்கு ஈக்குவலா, அதாவது வசதியான பொண்ணா பார்த்து இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த புதுசா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அவன் கூட போகுதுல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு தாலியும் கட்டி இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு வீடும் வாடகைக்கு எடுத்து அந்த பொண்ணு அங்க தங்க வச்சிருந்திருக்கு. இந்த பொண்ணு அங்க வச்சுட்டு வீட்டுல பார்த்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு ஈஜிப்துக்கு ட்ரிப் போயிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஹனிமூன் போயிட்டு வந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஏமாத்தப்பட்ட பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு அவங்க ரிட்டர்ன் வரும்போது அங்க போய் பிரச்சனை பண்றாங்க. அதை பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, நியாயத்தை கேட்கறாங்க. எங்க அந்த பொண்ணு அந்த பயல சட்டையை பிடிச்சி எதுவும் பிரச்சனை பண்ணிட்டா பெருசாயிருமோ அப்படின்ட்டு இந்த ஊதா சட்டை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போக விடாம தடுங்க. மேபி அந்த ஊதா சட்டை வந்து அந்த பயலோட கடையில புழுக்க வேலை பார்க்கறவனா இருப்பேன் நினைக்கிறேன். அடிக்கடி பாலிமர திட்டுவேன்ல, அதுக்கு காரணம் இப்ப இந்த நியூஸ் எப்படி சொல்றேன்னு பாருங்க, உங்களுக்கே புரியும். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்று அந்த இளைஞர் மிரண்டு ஓட காரணம் என்ன? ஏமாத்தப்பட்டது அவன் பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் குதூகலமா சொல்லுவான் போல.